ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். ட்ரம்பின் இந்த திடீர் அறிக்கையின் பின்னணி என்னவாக இருக்கும்? வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வேறு என்னென்ன விவரங்கள் வெளியாகி இருக்கிறது? ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். நேற்றிலிருந்தே இஸ்ரேலும் ஈரானும் ஒருவருக்கொருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இன்று காலை முதல் ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களை குறிவைத்து இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் தான் 2 நாடுகளுக்கிடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. அந்த போர் நிறுத்தமே இன்னும் நிரந்தரமாக எட்டப்படவில்லை. இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மீண்டும் இந்த போர் ஏற்பட துவங்கி இருப்பது இந்தியா உட்பட உலக நாடுகள் அனைத்தையும் கவலைக்கு ஆளாகி இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்த துவங்கிய போதே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்த வேண்டாம், இது மிகப்பெரிய ஒரு போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவசரப்பட வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த கோரிக்கையை இஸ்ரேல் பொருட்படுத்தவில்லை, நெத்தன்யாகு அவர்களும் பொருட்படுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2 நாடுகளுடைய தலைவர்களையும் அவர் தொடர்பு கொண்டு இது தொடர்பான முன்னெடுப்புகளை அவர் நேரடியாக எடுப்பார் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.